Hi students, welcome to Race Max. இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் எக்ஸசைஸ் 3.5ல ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். சிம்ப்ளிஃபை. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின். ரொம்ப ஈஸியாக எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 4x² டிவைடு 2z² இன்ட்டு 6xz³ டிவைடு 20y/4. இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதுனா போதும். சரியா? ஓகே, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்ப்போமா? நல்லா கவனிங்க, ஈஸியாக இருக்கும் நமக்கு. ஓகே, ஈக்குவல் டு 4 இன்ட்டு இந்த x² இருக்கு இல்லையா, எத்தனை தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்? 2 டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? x இன்ட்டு எக்ஸ். ஓகே, x² இப்படியும் எழுதலாம், இல்லை நம்ம இந்த மாதிரியும் எழுதிக்கலாம். ஓகே, அடுத்தது பக்கத்தில் என்ன இருக்குது? y இருக்குது. நியூமரேட்டர் முடிஞ்சா டினாமினேட்டர் எழுதலாமா? 2 இன்ட்டு z எத்தனை தடவை? 2 டைம்ஸ். 1 இன்ட்டு 2. ஓகே, இன்ட்டு போட்டுக்கலாமா? இந்த 6 இருக்கு இல்லையா, இந்த 6ஐ எப்படி பிரித்து எழுதலாம்? 2 3s are 6 இன்ட்டு x இன்ட்டு z³ இருக்கு இல்லையா, இந்த z³ எத்தனை டைம் எழுதலாம்? z இன்ட்டு z இன்ட்டு z எழுதலாமா? டிவைட். ஓகேவா? இந்த 20 எப்படி எழுதலாம்? 4 5s are 20, 4 5 20 எழுதலாமா? இந்த y எத்தனை தடவை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம்? 4 தடவை. ஏன்னா பவர் என்ன இருக்குது? 4. அப்போ 1 2 3 4 எழுதிட்டோமா நம்ம? ஓகே, 4 தடவை எழுதிட்டோமா? நல்லா கவனி, இங்கே ஒரு 4 இருக்குது. நியூமரேட்டரில் இங்கே ஒரு 4 இருக்குது, டினாமினேட்டரில் இங்கே ஒரு 4 இருக்குது. இந்த 4க்கும் இந்த 4 அடிச்சிடலாமா? அடிபடுமா படாதா? அடிபடும். ஓகே, அடுத்தது இங்கே ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது. கேன்சல் பண்ணிடலாமா? இந்த ரெண்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, வேறு என்ன கேன்சல் ஆகும்? இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது, இங்கே ஒரு z இருக்குது. மற்றபடி வேறு ஏதாவது இருக்கா? எதுவுமே இல்லை. சரியா? இப்போ பாரு, அடுத்தது என்ன பண்ணலாம்? ஈக்குவல் டு, இதில் மீதி என்ன இருக்குது? எக்ஸ் இன்ட்டு எக்ஸு டிவைட், இதில் மீதி என்ன இருக்குது? z மட்டும்தான் இருக்குது. இன்ட்டு இதில் 3 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு z இன்ட்டு z டிவைட், இதில் என்ன இருக்குது? 5 இன்ட்டு y இன்ட்டு y இன்ட்டு y எழுதலாமா? இதில் சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்ன ஆகிடும்? x² z இன்ட்டு 3 இன்ட்டு எக்ஸு 3x, z இன்ட்டு z² டிவைட் 5 இன்ட்டு எத்தனை இருக்குது? 1 2 3, அப்போ y³ எழுதலாமா? ஓகே, இப்போ இது அகெயின் இது பண்ணுங்கள். 1 3s are 3. இங்கே ஒரு x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. அப்போ பேஸ் ரெண்டும் சேமாக இருந்தால் பவர் 2 என்ன பண்ணிவிடுவோம்? ஆட் பண்ணுவோம். அப்போ என்ன வரும்? x³ z² டிவைட். ஓகே, இங்கே ஒரு z இருக்குது, நம்ம கேன்சல் பண்ணாமல் விட்டுட்டோம் பார்த்தீங்களா? அப்போ இங்கே ஒரு z-ம் இந்த ஒரு z-ம் போயிடுச்சுன்னா மீதி ஒரு z இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்போ இந்த z வராது. அப்போ 5 இன்ட்டு y³. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? அப்போ ஃபைனலாக எப்படி எடுத்து எழுதிடலாம்? 3x³ தெரியுதுங்களா? 3x³ z டிவைடு 5 இன்ட்டு y³ எப்படி எழுதலாம்? 5y³ எழுதிக்கலாமா நம்ம? அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.